18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, நம்ம தர்பாருக்குள்ள இப்ப போறதுக்கு ரெடியா இருக்கிறோம். எல்லாரும் ரொம்ப காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால ரொம்ப நேரத்தை விரயம் பண்ணாம கடகடன் சரன்னு உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு அலசி ஆராய்ஞ்சு பார்ப்போமா? வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள சரட்டுன்னு போவோம். சீனுப்பு இப்ப நாம நேரா சபை சீனுமாக்குள்ள போறோம். அதாவதுங்க, இன்னைக்கு ஒரு மாபெரும் எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல தமிழ்நாட்டில இருந்து சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டிட்டாங்க. சடன்னு எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. டக்குன்னு ஐயா குடியரசு துணைத் தலைவரா ஆயிட்டாரு. இதான் இன்னைக்கு முதல் மேட்ரு. இப்ப ஏஐ வந்து ஆட்டி படைக்குது. அந்த ஏஐ டெக்னாலஜில அடுத்த அட்வான்ஸா இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க கண்ணாடி. இந்த கண்ணாடி ஒரு ஏஐ கண்ணாடி நீங்க நினைச்சுக்கிறணும். அந்த கண்ணாடியில அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ற மாதிரி எல்லா விஷயங்களும் உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆனா என்ன நடக்குன்னு வெளியில தெரியாது. ஆனா இந்த கண்ணாடி பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. சாதாரண கண்ணாடி தான், ஏஐ கண்ணாடி கிடையாது. நேரம் கோயம்புத்தூர்ல ஒரே சலசலப்பா இருந்துச்சு. ஏர்போர்ட்ல என்னன்னு பார்த்தா செங்கோட்டை அண்ணாச்சி வந்திருக்காரு. ஆகா, அண்ணாச்சி ஹரித்துவார்ல சாமி கும்பிட போனாரா? சாமி கும்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா கும்பிட்டாச்சு. அப்படியே அமித்ஷாவை பார்த்து நிர்மலா சீதாராமன் அம்மையை பார்த்து ரெண்டு பேரும் பார்த்து வந்துட்டோம்னாரு. நமக்கு ஒரு டவுட்டு, சாமி பார்க்க போறோம்னாரு. இவதான் சாமியாங்கிறது ஒரு சின்ன டவுட் ஆகி போச்சு. நேற்றைய தினம் நான் பயணம் செய்கிற போது ஹரித்துவாரம் செல்கிறேன் என்று கூடத்திலே கூறிவிட்டு சென்றேன். நான் டெல்லி சென்ற உடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள் அவரிடத்தில் எடுத்து சொன்னோம். இந்த கருத்துக்கள் அடிப்படையில் பல்வேறு விவாதங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் இருப்பவர்கள் அவர்களுக்கேற்ப தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்து வருகிற இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவது, அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்று. மக்கள் பணி அனைத்தும் செய்வதற்கும், இயக்கம் வழி பெறுவதற்கும் உங்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடு அந்த பணிகளை தொடர்ந்து ஆற்றுவேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே கவுண்டரை ஓபன் பண்ணா அப்படியே புன்னகை பூத்த முகமா நம்ம அண்ணாச்சி ஓபிஎஸ் நின்னார். சடக்குன்னு சொன்னாரு, அன்னை ஹரித்துவார் போனாரு. போன போக்கில் அப்படியே போய் அங்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் பார்த்தாரு. எல்லாம் முடிஞ்சு வச்சு வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றின்னு கையெடுத்து கும்பிட்டு சரக்கு வண்டி எடுத்து போயிட்டார். மாண்புமிகு அருமையண்ணன் செங்கோட்டையன் அவருடைய எண்ணம் செயல் வெற்றியறவே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையண்ணன் செங்கோட்டையன் அவருடைய எண்ணம் செயல் வெற்றியறவே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பிதுரை கருத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. தம்பிதுரை அண்ணாச்சி எங்கேயோ இருந்து சடச்சடன் முடிச்சு கொண்டு வந்து அண்ணாச்சி அப்படின்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, 2026 அதிமுக ஆட்சியை பிடிக்க போகுது. நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம். உள்ளுக்குள்ள யாரோ குறுக்கு சால் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவியலை பத்தி மட்டும் கேட்காதீங்க, எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு போயிட்டான். அதன் மக்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்பதற்கு மக்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த உறுதியான செயல்பட்டு வருகிறது. ஆகவே மற்ற கட்சிகள் இதில் இப்படி இருக்கின்றன, அப்படி இருக்கின்றன, மற்றவர்கள் அப்படி செயல்பட என்றெல்லாம் தேவையற்ற ஒரு கேள்வி. அனைத்திந்திய அண்ணா திராவிடம் ஒன்றுபட்ட இயக்கமாக இப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருக்கிறது. அதுதான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
இதிலே உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டுப்பாடு எந்த ஒரு கட்சியிலும், அது திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சியின் கட்டுப்பாடு என்பது தேவை. அந்த கட்டுப்பாட்டை, இந்த கடமை கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்னாரே, அந்த கட்டுப்பாட்டுடன் இயங்குவது தான் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை வழிநடத்துபவர், சிறப்பாக வழிநடத்துபவர் பழனிசாமி அவர்கள். ஆகவே அவருடைய தலைமையை ஏற்று நாங்கள்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் எப்படி செயல்படுகிற எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிற முடிவு தான் சரியான முடிவாக நான் கருதுகிறேன். தமிழ் மொழியும் தமிழ்நாட்டினுடைய உரிமையும் பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடி வருவதை தவிர மற்றவர்களுடைய அரசியலில் ஈடுபட்டாலும் அதற்காக வளர்ந்து கொடுப்பதற்கு ஒரு சூழ்நிலை இல்லை என்பதுதான் நான் தெளிவாக சொல்ல முடியும். அப்படியே நயினார் ஐயாட்ட போய் என்னங்கயா இப்படி நடக்குதுங்கன்னு சொல்ற, இங்க பாருங்க, அதிமுகல எடப்பாடி ஐயா கையில தான் எல்லாம் இருக்கு. அவர் தான் முன்ன நின்று எல்லாத்தையும் இழுத்துட்டு போறாரு, அணைச்சு கொண்டு வராரு. அதனால அவர்கிட்ட போய் நம்ம ஒன்றும் பேச முடியாது. அதே நேரத்தில் இந்த பிரிஞ்சு உணவுகள்லாம் உள்ள கூட்டி வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதாவது என்னன்னா, நான் ஏற்கனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். தேவைப்பட்டால் நேற்று முன்தினம் மதுரையில் நான் பேட்டி கொடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், தேவைப்பட்டால் அவங்கள அழைத்தால் நானே போய் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றால் நான் பலமுறை நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். அவங்க அதிமுக எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அவர் கட்சியில இருந்து அவர் இன்னைக்கு நீக்கி உத்தரவு விட்டுருக்காங்க. ஆனா எங்களை பொறுத்தவரையில் என்னன்னா, எல்லாரும் ஒண்ணு சேரணும் சொல்லுவோம்னா, அவங்க அதிமுக நீக்கினவங்கள நாங்க உடனடியாக போய் சந்திக்க முடியாது. செல்வ பிறந்த ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க, நல்லா இருக்கிற குடத்துக்குள்ள கையை விட்டு கடப்பட ஆட்டினா சத்தம் வரத்தானே செய்யும். அதே மாதிரி தான் இந்த ஆர்எஸ்எஸ்க்கு எங்கெல்லாம் போய் கையை விட்டு ஆட்டுறாங்களோ அங்கிருந்து கடகடன்னு எல்லாம் வெளியில வரும் அப்படின்னு சொன்னார்ல. இவரெட்டு பாருங்க எப்படி சொல்லியிருக்காருன்னு. பாஜக எங்கெங்கெல்லாம் உறவு வைக்கிறாங்களோ அந்த கட்சியை கூறு போடுவதுதான் வழக்கம். ஏற்கனவே அதிமுகவை 4 அதிமுக வச்சிருக்காங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அதிமுக, ஒன்று ஓபிஎஸ் அதிமுக, அம்மையார் சசிகலா அதிமுக, இன்னொன்று ஓபிஎஸ் அதிமுக. இப்ப 5வது அதிமுக செங்கோட்டையன் தலைமையில் உருவாகலாம். இதுதான் பாஜக. பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது, அதையும் பிளவுபடுத்தி வச்சிருந்த காரணம் பாஜக. பாஜக எங்கெங்க போகுதோ அங்கெல்லாம் பிளவுபடுத்துற வேலை, கூறு போடுற வேலை, டெஸ்ட்ராய் பண்ற வேலை. பால் தாக்கரேன்ற ஒரு லீடர் சிவசேனா கட்சி வச்சிருந்தாரு. அவங்க மகன் உத்தவ் தாக்கரே முதலமைச்சரா இருந்தாரு. அந்த கட்சியும் ஏக்நாத் ஷிண்டேன்னு ஒருத்தரை உருவாக்கி ஆட்சியை கலைச்சி மாற்று அரசியலை உருவாக்கியாங்க. இப்ப ஏக்நாத் ஷிண்டேவை காலி பண்ணிட்டு பாஜக ஆட்சி. இதுதான் ஆர்எஸ்எஸ் மாடல், பிஜேபி ஸ்டைல். நாங்க தான் கோட்டத்துக்குள்ள கையை விட்டு கடன்னு ஆட்டமாக்க. ஏங்க, நீங்க ஆட்சியில் இருக்கும் போது 90 முறை பல்வேறு கட்சிகளை சரக்குன்னு அள்ளி தூக்கி போட்டீங்க, அதெல்லாம் மறந்து வச்சோ அப்படின்னு சொல்றாருங்க நயினார் ஐயா. காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி செய்யும் போது 90 தடவை ஆட்சியை கலைச்சிருக்காங்க. எல்லா மாநிலங்களுடைய ஆட்சியை 90 தடவை கலைச்சிருக்காங்க. அது காங்கிரஸ் கட்சியுடைய வழக்கம் அதுமா இருக்கும். எங்களுடைய வழக்கம் அது இல்லை. இன்னைக்கு நாங்கள் ஆல் இந்தியா அளவில் கூட்டணிக்கு எல்லாம் முக்கிய மந்திரி சபையெல்லாம் கொடுத்துருக்குது. எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மிகப்பெரிய மந்திரி சபையில் கூட்டணிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த கூட்டணியை வளர்க்கிறது தான் எங்களது நோக்கமே தவிர, அவர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி நாட்டை துண்டாடுற கட்சி காங்கிரஸ் கட்சி. பொன்முடி என்னாச்சு ஐயா, நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நீங்க இந்த விஷயத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி எடப்பாடி ஐயா 210 ஜெயிச்சு நாங்க தான் ஆட்சி கட்டில சடக்குன்னு உட்காருவோம், ஏகப்பட்டதை செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே இங்க பாருங்க, ஒரு மனுஷன் டயர்டாகி தூங்குறான், கனவு வரும். அந்த கனவுல விஷயம் வர்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது ஐயா அப்படின்னு ஐயா பெருந்தன்மையோட சொல்லுதாங்க. அவர் அரசியலுக்காக எது ஒன்றாலும் பேசுவார். அவர் நாம கூட எத்தனையோ நிகழ்ச்சி, முதலமைச்சரே வந்திருக்கும்போது கூட ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா அந்த ஊர்வலம் வரும்போது கூட ஒதுங்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு தான் ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிட்டு தான் அவர் போவார். அதுதான் மரபு, அதுதான் அவசியம் கூட. அதை செய்ய இவரால் முடியல. ஏன்னா அந்த கம்பெல்லாம் அவர் சொல்லி வந்ததில்லை, எதுக்கோ வந்தது எப்படியோ போனது. அதனால் அது நடைபெற்று இருக்கலாம். அதன் மீது அதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் செய்ய நினைக்கிறாரே தவிர அதில் உண்மையாக எந்த விதமான நடவடிக்கையும். அதுதான்பா, கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு.
அந்த கனவுகள் பலிக்குமா என்பதுதான் நாட்டு மக்கள் நிறைவேற்றுவார்கள். அதை நகராட்சி ஆக்கினதே தலைவர் தான். ஆனால் இன்றைக்கி என்னென்னமோ பேசிட்டு போகிறாங்க. அவங்க பேசுவதற்கென்று அவர்கள் எதிர்க்கட்சி அப்படித்தான் பேசுவார்கள். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை மிக குறிப்பாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். என்ன பொன்முடி ஐயா இப்படி சொல்லிவிட்டாரு. சரி, நேரம் நம்ம அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்போம்னு கேட்டா அவரும் சொல்றாரு, இங்க இருங்க, நான் தோத்து போவேன், 210 தோத்து போவேன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஜெயிக்கணும் தாங்க சொல்லுவாங்க. அதுக்கு தானே எல்லாரும் பாடுபட்டு மாடா உழைக்க சொல்லிட்டு போட்டு விடுங்க. இதை போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். எந்த அரசியல் கட்சியாவது நாங்கள் இந்த தேர்தலில் தோல்வியடையோம் என்று சொல்லுவார்களா? சொல்லுங்கள். அவர் கம்மியாக சொல்லிவிட்டார். 234 என்று சொல்லியிருக்க வேண்டும். பாவம் 210 நிறுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இது மக்கள் விரும்புகின்ற ஆட்சி. தொடர்ந்து இந்த ஆட்சியின் மீது வசைப்பாடி கொண்டிருந்த அண்ணாமலை கூட நேற்றைக்கு இந்த ஆட்சி மக்கள் தளத்திலே வலுவாக நின்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி, இந்த கூட்டணி கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். அதிலிருந்து எங்களுடைய முதலமைச்சருடைய நிர்வாகத்திறனும் எதிர்கட்சிகளை, தோழமை கட்சிகளை நடத்துகின்ற விதமும், குறிப்பாக தோழமை கட்சிகளை அரவணைக்கின்ற விதத்தால் இன்றைய தமிழக அரசியல் களத்தில் ஜாம்பவான்கள் என்று கருதப்படுகின்ற நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளை கூட அதிர வைத்திருக்கின்றார். நேர அந்நியார்கிட்ட போனோம். அந்நியார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி முடிக்குள்ள எங்க பாருங்க, அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது, சொந்தக்காரனும் கிடையாது, சொக்காரனும் கிடையாது. விழுப்புண்கள் நிறைய வாங்குவோம், விழுப்புண் நிறைய கொடுப்போம். இதுதாங்க அரசியல். போயிட்டு வாங்கட்டாங்க. எப்பயும் நடக்கிற தேர்தல் போலதான் இருக்க போகுது. இதுல என்ன புதுசா என்ன நடக்க போகுது? சேம் அதே தேர்தல் தான். காசு கொடுக்கிற கலாச்சாரம், ஓட்டு திருட்டு, வன்முறைகள் எல்லாம் சேம் அதே தான் இருக்க போது. மக்கள் இந்த முறை யாரை தேர்ந்தெடுக்க போறாங்கன்றதுதான் இங்க $1 மில்லியன் கொஸ்டின். நீங்களாம் சொன்னீங்க ஒரு பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங்குன்னு, ஒரு பக்கம் இல்லைன்னா அப்படி கிடையாது. இன்னும் 7-8 மாசம் இருக்கு. அரசியலில் எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம். பிரிந்தவர்கள் கூடுவதும், கூடியவர்கள் பிரிவதும் எல்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளவு ஆண்டு காலம் நம்ம பார்த்தாச்சு. நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை தேர்தல் அரசியலில். அப்படியே அண்ணாமலை அண்ணாச்சி வேகமா வந்தாங்க. விஜயை பார்த்து ஒரு கேள்வி டேரக்டா கேட்கிறாங்க. ஏப்பா தம்பி, நீ கட்சியை ஆரம்பிச்ச, திமுகவுக்கு நல்ல குடைச்சலை கொடுத்து எங்க வேலையை கொஞ்சம் சுலபமாக்குவோன்னு பார்த்தா, நீ சனிக்கிழமை மட்டுமே மக்களை போய் பார்த்தா மற்ற நாள் யார் என்ன பண்றது? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? வாங்க உங்களுக்கு நான் டியூஷன் எடுக்க அப்படின்னு கூப்பிடுதார். தாவேகா நாங்கள் ஒரு சீரியஸான கட்சி, தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய கட்சின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அதே வேகத்தை களத்தில் 24 மணி நேரம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார். சனிக்கிழமை மட்டும் நான் பிரச்சாரத்துக்கு வருவேன், சனிக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன், மற்ற திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஒரு பொறுப்புமிக்க தலைவர் அந்த மாதிரி செஞ்சே கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மக்கள் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே அதுக்கான காலம். இன்னைக்கு தாவேகா நாங்கள் திமுகவுக்கு எதிரி அப்படின்னு அவங்க பறைசாட்டுறாங்கன்னா, அந்த வேகத்தை களத்தில் காட்டும் பொழுது மட்டும் தான் மக்கள் நம்புவாங்க. இன்னைக்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் நம்புறாங்க, எதிர்பார்க்கறாங்கன்னா, இன்னைக்கு தலைவர்கள் ஃபுல் டைம் அவைலபிளா இருக்காங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு மக்களை கூப்பிட்டு இங்க வாங்க, ஒரு ஐயா வியாழக்கிழமை தான் பேட்டி கொடுப்போம்னு அரசியல பேட்டி கொடுக்காரு. இன்னொரு ஐயா ஞாயிற்றுக்கிழமை லீவு இருக்காங்கல்ல, அதனால நான் ஞாயிற்றுக்கிழமையை கொடுக்கணும்னு அவர் இது பண்றாரு. இப்போ புதுசா ஒருத்தர் இல்லை, ரெண்டுக்கு இடையில சனிக்கிழமையே நான் அவங்கள பார்க்கணும்னு ஒருத்தர் சொல்றாரு. இப்படி நாளை பிரிச்சு வச்சு ஒவ்வொரு தலைவரும் போறாளே, இது சரியா? இது சரிப்பட்டு வருமா? உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம். பதில் பேசியிருக்காங்க. சினிமா துறையிலிருந்து எம்ஜிஆர் அரசியலுக்கு பிரகாசம் அடைந்தார். அதுபோன்று நானும் பிரகாசம் அடைய முடியும். அதனால் வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ மக்களிடம் முகத்தை காட்டினால் போதும் அப்படி என்ற நினைப்பில் இருந்து அதன் மூலம் ஓட்டு வாங்கி விடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். மாலை 6 மணிக்கு மேல் நான் வெளியே வரமாட்டேன். அது மட்டும் குறிப்பிட்ட 6 மாதத்துக்கு ஒரு முறை மக்களிடத்தில் வேஷம் காண்பு என்பது அரசியல் நாடகமே தவிர மக்களுக்கான நல்ல செயல்பாடு அது அல்ல. அவர்களுடைய நேரத்திற்கு தகுந்தாற்போல் மக்களை சந்திப்பது அரசியல் கிடையாது. ஏன்னா மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மக்களோட கூட இருந்தால் தான் என்ன பிரச்சனைன்னு பார்த்து அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியும். இந்த மாதிரி பிரச்சாரம் அப்போ வெளியே வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் மட்டும் தேர்தலை ஜெயிக்கிறது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. 4 நாள் 3 நாள்
இந்த எலெக்ஷன் நடக்கிற டைமில் மட்டும் வர்றது வந்து ஒன்றுத்துலேயும் புண்ணியமே கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் போய் மக்களை பார்த்தா ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து அவங்க அரசியலில் ஜெயிச்சிடலாமா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது வந்து சும்மா ஒரு லெட்டர் பேடு கட்சி மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்காக ஆரம்பிக்கிற கட்சியாக தான் இருக்கும். ஒரு அரசியல்வாதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருந்து போகிறவங்க, ஸோ அவங்க வந்து மக்களினுடைய நண்பனாக இருக்கணும். அதே போல் எந்தெந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்சி தலைவர்கள் சில விஷயங்களுக்கு நேரடியாக போய் அந்த விஷயத்த சார்ட் அவுட் பண்ணணும். நான் இன்னது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செயல்படுத்தணும். அதை விட்டுட்டு அவங்க அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லி குறையாத்தே சொல்கிறாங்களே தவிர நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செஞ்சு பப்ளிசிட்டி பண்ணால் நல்லா இருக்குன்னு நான் விரும்புகிறேன். மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று அதை கவனம் கேட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அவர் தான் கட்சி தலைவராக இருக்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணால் அந்த எலெக்ஷன் டைத்தில் மட்டும் தான் வராங்க, அதுக்கப்புறம் யாரும் வர மாட்டாங்க. இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? சோஷியல் மீடியா அதிகமாகிடுச்சு. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி தான் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த காலத்தில் தேர்தலை நம்ம ஜெயிக்க முடியும். ஒரு ஜெல் ஆகணும்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட தினமாக சந்தித்து எல்லா ஏரியாவும் சந்தித்து எல்லா மக்களையும் சந்தித்தா தான் அதை வந்து அவங்களுடைய கட்சியும் பிரபலமாகவும் ஆட்சியும் அமைக்க முடியும். அடுத்து நம்ம சொர்க்கத்துக்குள்ள போறோம். இந்த சொர்க்கம் எங்க இருக்குன்னு தேடுறதே ஒரு சொர்க்கம் தானே. வாடிப்பட்டிக்கு போனோம். அங்க திருவிழாவில் முளைப்பாரி திருவிழா எடுத்திருக்கிறாங்க. அந்த முளைப்பாரி அப்படியே மனசார வளர்த்துருக்காங்க. இவ்வளவு ஒசரம் வளருதுங்க. அதுக்குள்ள அப்படியே அந்த அழகு ஆன்மீகம் சேர்ந்து சொர்க்கமா மிளது பச்சை கலர்ல பாருங்க. உசாருக்குள்ள போறோம். எவ்வளவு சொன்னாலும் ஏயா கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்படி நடந்து போச்சு. கிருஷ்ணகிரியில ஒரு தம்பி ஒரு ஸ்கூட்டி வண்டி நின்றுருக்கு. பஞ்சரா இருக்கும் பொழுது தம்பி ரொம்ப அவசரப்பட்டு நிற்கிறான்னு நாம பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி சீட்டை லைட்டா நோண்டி உள்ள இருந்த பணக்கட்டை எடுத்துட்டு போயிடா. சரி ஏதோ போய் வேற வண்டி வாங்கிட்டு வருவான்னு பார்த்தா இந்த வண்டியே இன்னொருத்தர் வண்டி, பணமும் இன்னொருத்தர் பணம். ஆட்டை போட்டு போயிட்டாங்க. ஏங்க இதுக்குள்ளேயா பணத்தை வைப்பிய? தெலுங்கானால டமான்னு ஒரு சத்தம் அடிச்சு பிடிச்சு போனா நல்ல வேலை உயிர் சேதம் இல்லை. ஆனா வீடெல்லாம் இடிஞ்சிருச்சு. என்னன்னு பார்த்தா சமைச்சுக்கிட்டு இருந்த தம்பி சிலிண்டர் டொம்முன்னு வெடிச்சிருச்சியா அப்படின்னு சொல்லுதாங்க. அதனால இந்த சிலிண்டரை நீங்க என்ன செய்ய தெரியுமா, ஒரு தடவைக்கு 3 தடவை செக் பண்ணுங்க. இந்த டியூப்பை செக் பண்ணுங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க தாய்மார்களே. மகாராஷ்டிராவில் ஒருத்தர் அவர் விளாக் பிரியர் போல் இருக்கு. அதாங்க விளாக் பிரியர். யூடியூப்லலாம் அப்படி எடுத்து போட்டு நான் இப்போ வண்டியில் போய்கிட்டு இருக்கேன், வண்டி இப்படி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுவாங்கல்ல. இப்படி தான் பேசிக்கிட்டே வேறுபாடு போல் இருக்கு. ஏக்கு அந்த வண்டியை பார்க்கல, டம்முன்னு விட்டு தூக்கி டமேறு கீழே விழுந்து அதுவும் விளாக்கில் பதிவாகி போச்சு. பார்த்து ஓட்டுங்க. ஐயோ வாங்குறப்ப பயங்கரமா பூசையெல்லாம் போட்டு காட்டுவாங்க. அப்புறமேட்டு நேரா வீட்டில் கொண்டு போய் ஒரு கவரை தூக்கி போட்டு மூடி வச்சிடறாரு. 15 நாள் 20 நாள் 1 மாசம் வண்டி எடுக்கிறதே இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வண்டி எடுத்துட்டு சர்ன்னு எங்கிட்டாவது போறது. அது பிரேக் பிடிக்காம ஸ்டேரிங் ஒரு கண்ட்ரோல் இல்லாம இமாச்சல பிரதேசத்தில் இப்படித்தான் ரோட்டோர நின்னுங்களை பூரா இடிச்சு தள்ளிருக்கா. வண்டியை வாரத்துக்கு ஒரு எடுத்து வீட்டை சுத்தினாலும் வந்து கொடுத்து நிப்பாட்டுக்கிறேன், நல்லா இருப்பிய. இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப அன்போட கையெடுத்து கும்பிட்டு விடை வாங்கிக்கிறேன். நன்றி, வணக்கம். 18 தர்பார் வந்துட்டாயா.